ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். திவாலி ஸ்பெஷல்ல அடுத்ததா முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு மணப்பாறை முறுக்கு. ஆமாங்க, அரிசி மாவும், கடலை மாவும் சேர்த்து மணப்பாறை முறுக்கு எப்படி சுலபமா கிறிஸ்பியா வீட்லயே செய்யறதுன்றத பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்பவே சுலபங்க. டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். செய்யறதுக்கு முதல்ல ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கடையில வாங்குன அரிசி மாவு தாங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்து குடுத்துருங்க. நான் கருப்பு எள்ளு சேர்த்திருக்கேன். நீங்க வேணும்னா வெள்ளை எள் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய நான் உருக்கி சேர்த்துக்கிறேன். உருக்கி தான் சேர்க்கணும்னு இல்லைங்க. ரூம் டெம்பரேச்சர்ல இருந்தா கூட சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்ததால உருக்கி சேர்த்துக்கிறேன். இது மாதிரி வெண்ணெய் எல்லா பக்கமும் படுறது அளவுக்கு நல்லா கலந்து குடுத்துட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி மொத்தமா சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரா முறுக்கு மாவு சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்ப முறுக்கு பிழிய ரெடியா இருக்கு. இது அப்படியே வச்சிருந்தோம்னா ட்ரை ஆகிடும். அதனால மூடி போட்டு மூடி வச்சு யூஸ் பண்ணலாம். இப்ப முறுக்கு அச்சு அதுக்கெல்லாம் நான் எண்ணெய் தடவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் கரண்டில தான் ரெடி பண்ணி போடுவேன். அதனால கரண்டிலயும் எண்ணெய் தடவி வச்சுக்கிறேன். நீங்க பால் கவரு இல்லன்னா வாழை இலை, அது பட்டர் ஷீட்டா எதுல யூஸ் பண்றீங்களோ அதுல யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கரண்டில வச்சுட்டு போடும்போது கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். அதனால நான் எப்பவும் கரண்டி தான் யூஸ் பண்றேன். பெசஞ்சு வச்சிருக்க மாவுல இருந்து சிலிண்டர் ஷேப்புக்கு கொஞ்சம் மாவு உருட்டி அந்த அச்சுல சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க 2 கப் அளவுக்கு எனக்கு மொத்தமே ஒரு 20 முறுக்கு வந்ததுங்க. நீங்க அளவுகள கூட்டி செய்யும்போது, எல்லாமே அளவுகள கூட்டி கூட்டி செஞ்சுக்கோங்க. கூடுதலா வரணும்னா. நான் இன்னைக்கு ஸ்டார் அச்சுல செஞ்சிருக்கேன். எண்ணெய் மிதமான சூடுல நல்லா காஞ்சு ரெடியா இருக்கு. ஓவர் ஹீட்டாவும் இருக்கக்கூடாது, காயாமயும் இருக்கக்கூடாது. எண்ணெய் குடிச்சிரும். அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு, நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கிற முறுக்கை இதுல சேர்த்துக்கலாம். கடாயோட அளவுக்கும், கடாயில இருக்க எண்ணெயோட அளவுக்கும் ஏத்த மாதிரி முறுக்குகள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனேவும் திருப்பிடக்கூடாது. முறுக்கு எடுக்கிறதுக்கு எப்பவுமே அந்த வடை கம்பி தான் யூஸ் பண்ணணும். அப்பதான் முறுக்குகள் உடையாம வரும். நம்ம எண்ணெய் காயாம போட்டோம்னா, சேர்த்திருக்க முறுக்கு மாவு வந்து அடியில போய் தங்கிரும். எண்ணெய் நல்லா காஞ்சதால தான் மேலேயே மிதந்திருக்கு. இது மாதிரி ஸ்டேஜ்ல தான் எண்ணெய் சலசலப்பு அடங்குனதும் ஒண்ணொண்ணா திருப்பி விடுங்க. 2 பக்கமும் ஈவனா வெந்து வரட்டும். மீடியம் ஃப்ளேம்ல தாங்க வச்சு குக் பண்ணணும். அப்பதான் உள்ளேயும் நல்லா சாஃப்ட்டா வெந்து வரும். அவ்வளோதாங்க, சூப்பரான முறுக்கு ரெடி ஆகிருச்சு. இதே மாதிரி மத்த மாவுலயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். எனக்கு 20 முறுக்கு கிட்ட கிடைச்சதுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த தீபாவளிக்கு இது மாதிரி முறுக்கு செஞ்சு அசத்திருங்க.
இன்னும் நீங்க குக் வித் சிஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போது, மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது, சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.